காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை முறித்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை முறித்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி
திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று நமக்கு சொல்லிப்போன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இதுவரை கர்த்தர் நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் அவர் வெளிப்படும் நாள் மட்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 1 அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 19வது வசனம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்துல எழுதுகிறார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம். எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும், மிருகங்கள், பறவைகள் எல்லாத்துக்கும் இரத்தம் உண்டு. தேவன் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்த பொழுது மனுஷகுமாரனாய் மனுமக்களை மீட்க அவர் வெளிப்பட்ட போது அவர் நமக்காய் சிந்தின இரத்தம், அந்த இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம். வேதத்திலே தேவன் ஒரு நியமனம் வச்சிருக்கிறார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. அது தேவனுடைய நியமம். ஆத்துமாவுக்கு பாவ நிவிர்த்தி செய்வது இரத்தமே என்பது தேவனுடைய நியமம். லேவியராகமம் 17 அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. லேவியராகமம் 17:11. பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. இரத்தம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தியாவதில்லை. பாவத்திலிருந்து மனிதன் விடுதலை பெறுவதற்கு இரத்தம். அதனால தான் புதிய ஏற்பாட்டிலையும் அந்த வேத வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:22 மன்னிப்பு என்பது இரத்தத்தினால தான். அதனால தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மிருகங்களுடைய ஆடு, மாடு, பறவைகள், புறா குஞ்சு இவைகளை கொண்டு போய் பலி செலுத்தினாங்க. அதனால ஒரு பாவ மன்னிப்பு கிடைத்தது.
அது நிரந்தரமானதல்ல. ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை, நிரந்தரமான ஒரு ரட்சிப்பு அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யாருக்கும் கிடைக்கல. தினம் பாவம் செய்வாங்க, தினம் பலி ஏறெடுப்பாங்க, சாகிறது வரைக்கும் பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். அதுக்காகவே மந்தையாக ஆடுகளையும் மாடுகளையும் வளர்க்க நேரிடும். இப்படி தான் பழைய ஏற்பாட்டு. ஒரு நிரந்தரமற்ற நிலையான ஒரு மீட்பு ரட்சிப்பு என்பது இல்லை. தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்த பொழுது அவருடைய நியமனம்தான். ரத்தம் சிந்ததில் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. ஆத்துமா பாவ நிவிர்த்தி அடைவது இரத்தத்தினாலே. ஆகவே ஆண்டவராகிய இயேசு அவர் தேவன் மனிதனாய் வந்தார். மனுக்குலத்தை மீட்க தம் சொந்த இரத்தத்தை அவர் சிந்தினார். அது ஆடு மாடு மிருகத்தின் இரத்தத்தை போன்ற அல்ல. தம் சொந்த இரத்தத்தை அவர் சிந்தி ஒரு நித்திய மீட்பை உண்டாக்கினார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. ஆகவே அவருடைய இரத்தம் விலையேற பெற்றது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. 9:12 வெள்ளாட்டுக்கடா இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல. அது நிரந்தரமான மீட்பையோ விடுதலையோ பாவ நிவாரணத்தையோ மனிதனுக்கு கொடுக்கவில்லை. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நமக்கு நிலையான ஒரு மீட்பு, நித்திய மீட்பு, நித்திய ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கொடுத்தார். ஆகவே அவருடைய இரத்தத்தால் இன்றைக்கு மனுக்குலத்துக்கு கிடைத்திருப்பது ஒரு நிரந்தரமான விடுதலை, நிரந்தரமான மீட்பு, நிரந்தரமான ரட்சிப்பு. ஆகவே கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்றது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். ஏன் பாவம் மன்னிக்கப்படணும்? ஏன் இன்றைக்கு மீட்பு வேண்டும் மனிதனுக்கு? இன்னைக்கு பாவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் எந்த ஒரு நன்மையும் வரவிடாது. ஆசீர்வாதங்களை தடுக்கக்கூடியது, தேவனையும் மனிதனையும் பிரிக்கக்கூடியது, அவருடைய முகத்தையே மறைக்கக்கூடியது. பாவம் 3 எழுத்து தான், ஆனால் அதனுடைய விளைவெல்லாம் பெருசு. பாவம் பாவம் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், என்ன பாவம், நான் என் வாழ்க்கையில் பாவம் இல்லை. கொலை பண்ணினா இல்லை கொள்ளை அடித்தனா என் வாழ்க்கையில் பாவம்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பாவம் செய்யலை, நான் பாவி இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். வேதம் சொல்லுகிறது அநீதி எல்லாம் பாவம், அநியாயம். அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அநியாயக்காரனுக்கு பரலோகத்தில் இடமே கிடையாது. அநியாயம், அநீதி, நியாயமே இல்லை, நீதியே இல்லை, எல்லாமே தேவனோட பார்வையில் அநீதி எல்லாம் பாவம் தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 யோவான் 5:17 வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. 5:17 அநீதி எல்லாம் அநியாயமா, நீதியே இல்லை, நியாயமே இல்லை. ஒன்று பேசுகிறோம், ஒன்று செய்கிறோம், ஒன்று நடப்பிக்கிறோம், அது பாவம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன்? சொற்களின் மிகுதியிலே பாவம் இல்லாமல் போகாது. நம்ம பேசுகிறவை காலையிலிருந்து நைட்டு உறங்கிறது வரைக்கும் வாயி பேசிக்கிட்டே இருக்கும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்புறம் தன் வாயை உதடுகளை மூடுகிறவன் புத்திமான். அதனாலதான் தாவீது நல்ல வாழ்க்கையில் அடிபட்டார். சொற்களின் மிகுதி, நல்லா பேசுறது, வாயை திறந்து, வாய் தான் இருக்கே, பேசுவோம், காசா பணமா நல்லா பேசுவோம். அப்படி பேசினா ஆண்டவருக்கு முன்னாடி குற்றவாளியாக நிற்போம். ஆகவே தன் வாயை மூடிக்கொண்டான். இந்த இடத்துல எழுதியிருக்குது, தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான். நம்ம புத்தியாக வாழணும் உலகத்தில், வாயை மூடிக்கிட்டு என்று அவன் பாருங்க தன் வாயை மூடிக்கிட்டான். ஆண்டவரே, இந்த துன்மார்க்கர் இருக்கிற வரைக்கும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கிருங்க, நலமானதையும் பேசாமல்
அமர்ந்திருந்தேன் என்று 31 சங்கீதம் 39 அவன் சொல்லுவான் பாருங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடி, நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். பாத்தீங்களா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா பைபிளை தூக்கிட்டு ஆலயத்துக்கு போறாங்க. மற்ற நாளெல்லாம் பார்த்தா வாயை திறந்து பேசுறதுல ஒரு நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை, அதுல ஒரு பரிசுத்தமும் இல்லை, மனிதருக்கு கேட்கறவங்களுக்கு பிரயோஜனமும் இல்லை. கவனிக்கிறாங்க உலகத்தார் நம்மை, அவங்க மத்தியில நம்ம எப்படி நடந்துக்கிறோம். ஆகவே என் வாயை கொஞ்சம் காத்துக்கொள்ள வேண்டும். என் வாயுக்கு கடிவாளம் போட்டேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் இருந்தேன். ஏனென்றால் சொற்களின் மிகுதி கூட பாவம். கொலை செய்தாதான் பாவம், கொள்ளையடிச்சாதான் பாவம் என்று அல்ல. சும்மா பேசிக்கிட்டே பிரயோஜனம் இல்லாம வீண் வார்த்தை எல்லாம் பாவம்தான், கெட்ட வார்த்தை எல்லாம் பாவம்தான். இன்றைக்கு சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. இப்படியே சின்ன சின்ன காரியனாலும் பாவம்தான், பெருசா இருந்தாலும் பாவம்தான். இந்த பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? அவனுடைய வாழ்க்கையில நன்மையவே வரவிடாமல் தடுக்கும். வேதம் அப்படி சொல்லுகிறது. எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை விலக்கி, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாமல் தடுக்கும். வர இருந்த வேலை உயர்வு, ப்ரமோஷன் போயிருச்சு, சம்பள உயர்வு போயிருச்சு. அது அவனால, இது இவனால, இது இவனால அப்படின்னு நம்முடைய உயர்வு போச்சுன்னா நம்ம மற்றவங்களை குறை சொல்கிறோம். யாராலும் அல்ல, உன்னால், உங்களால, நம்மனால. உங்கள் அக்கிரமங்களே இந்த ஆசீர்வாதங்களை தடுத்து, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மையை வரவொட்டாமல் தடுக்குது. ஆண்டவருடைய கரம் நன்மை செய்யக்கூடிய கரம். அவர் எப்பொழுது நன்மை செய்கிறவர், உதவி செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய கையவே போய் தடுத்துரும். அவருடைய கரம் குறுகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை. பின்ன நம்முடைய பாவங்கள் அவருக்கும் நம்மளுக்கும் இடையில ஒரு மறைவை உண்டாக்குகிறது. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க ஏசாயா 59 முதல் 2 வசனத்தை வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு, ஒரு விடுதலையை கொடுக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. கர்த்தருடைய கை ஒண்ணு குறுகல. ஆண்டவரே உங்க கையை நீட்டுங்க, உங்க கையை எனக்கு நேரா நீட்டுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பலப்படுத்துங்க, எனக்கு கிருபை செய்யுங்க, எனக்கு பலன் கொடுங்க, சுகம் கொடுங்க, சமாதானம் கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, பணம் கொடுங்க. தேவையெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம். அவர் கொடுக்கிறவர், அவர் கொடுக்கிறவர், கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர் அல்ல. பட்சபாதம் இல்லாத தேவன். பின்ன அவருடைய கரம் ரட்சிக்க கூடாத படிக்கு அவருடைய கரம் குறுகவில்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஜெபத்தை கேட்க மாட்டேன் என்று ஜெபத்தை கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமும் அல்ல. நம்ம ஜெபிக்கும் போது கேட்கிறவர். அவருடைய பேரே என்ன? ஜெபத்தை கேட்கிறவரே. தாவீது கூப்பிட்டான், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நீ ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய சத்தத்தை கேட்க கூடாதபடி, நம்முடைய ஜெபத்தை கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. பின்ன ஏன் ஜெபம் கேட்கப்படல? ஏன் நம்ம கேட்ட காரியம் நடக்கல? இதுவரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறோம், நடக்கல. என்ன? அடுத்த வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நம்மையும் தேவனையும் பிரிக்குது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்கள் நமக்கு எதிராக பயங்கரமான வேலை செய்யும். தேவனையும் நம்மையும் பிரிக்கும், அவருடைய முகத்தை மறைக்கும். வாசிங்க.
உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியல, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம், கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கிறோம். அவர் ஜெபத்தை கேட்டாரா இல்லையா ஒன்றும் தெரியல. காரணம் நம்முடைய வாழ்வின் பாவம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்கள், பாவங்கள் ஜெபத்தை தேவனை கேட்க விடாம அது தடுக்குது. கர்த்தரோட முகத்தை பார்க்க முடியாம, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாம தடுக்குது. ஆகவே தான் மனிதர்கள் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். ஏன்னா பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்குது. ஒரு வேலை செய்த சம்பளம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம காலையில் இருந்து மாலை வரைக்கும் வேலை செய்கிறோம், ஒரு சம்பளம் கிடைக்குது. அதுபோல் பாவம் செய்தாலும் சம்பளம், பாவத்துக்கும் சம்பளம் உண்டு. பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். மரணம் என்றால் உலகத்தில் நம்ம செத்து போறமே அந்த மரணம் அல்ல, அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய கடல். இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரியக்கூடிய கடல், இரண்டாம் மரணம். அது விடுதலையே இல்லை. சதா காலங்களிலும் பாதிக்கப்படணும். அக்கினி அணையவே அணையாது. அக்கினி அவியாமலும் அவன் புழு சாவாமலும் இருக்கும். அணையாத ஒரு அக்கினி பாவத்துக்கு சம்பளம். ஆகவே தான் ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். அதனால தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எப்படியாவது பாவம் மன்னிக்கப்பட்டா போதும் என்று ஆடு மாடு பொன்னாலான நகைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆண்டவருக்கு செலுத்தினாங்க. நிரந்தரமான விடுதலை கிடைக்கல. ஒரு நிரந்தர விடுதலை கொடுப்பதற்குத்தான் தேவனே மனிதனாக இயேசு என்ற நாமத்தில் தேவகுமாரனா இந்த உலகத்துக்கு வந்தார். வந்தபோது அவர் சொன்னார், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டார். எல்லாரும் மனம் திரும்பணும். அவரோட ஆசை ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அறியாமை உள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள அனைவருக்கும் அவர் என்ன கட்டளையிடுகிறார்? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், மனிதர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படணும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய எதிர்பார்ப்பு. மனிதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனுஷர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை அடைவதும் அவருக்கு சித்தம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது அவர் சொல்லுவார். 1 மனுஷரும் ரட்சிக்கப்படவும், 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதான் ஆண்டவரோட சித்தம். ஆண்டவரே உங்க சித்தம் என்ன? நீ ரட்சிக்கப்படணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். நம்ம கேட்குறோம், ஆண்டவரே உங்க சித்தப்படி நடத்துங்க. நீங்க ரட்சிக்கப்படணுங்கிறது தான் தேவ சித்தம். உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நாம ஒரு சிலர் அவங்கெல்லாம் எங்க ரட்சிக்கப்பட போறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு. மனிதர்கள் எல்லாருக்கும். பாவியை நேசிக்கிறவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியவோ அவர் நேசிக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று அவர் வாஞ்சையோடு கேட்கிறார். ஆகவே எல்லாரும் மன திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்று அவர் விருப்பம் கொண்டு தான் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை இரட்சிக்கொண்டார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையிலே இப்போ இரத்தத்தை சிந்தினார். அவர் சரீரம் முழுவதும் காயங்கள். நம்முடைய பாவ அக்கிரமத்தினால அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, ரத்தம் சிந்தினார். ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. அந்த ரத்தம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒரு சுத்திகரிப்பை, ஒரு பரிசுத்தத்தை, பாவத்தினின்று ஒரு விடுதலையை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே
ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நிரந்தரமாக நமக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடுப்பது, மீட்பை கொடுப்பது இயேசுவின். ஆகவே தான் விலையேற பெற்ற ரத்தம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மிருகத்தின் ரத்தம் கொடுக்க முடியாத, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு கொடுக்க முடியாத ஒரு ஆத்தும மீட்பு விடுதலையை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அவருடைய இரத்தத்தாலே விடுதலையை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் இரத்தத்தால் அன்றி மீட்பு இல்லை, விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை. கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு நிலையான ஒரு விடுதலை, நிலையான ஒரு மீட்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு சொல்லுவார். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரம் 14வது வசனத்தில், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. மீட்பு, ரட்சிப்பு என்றால் என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது தான் மீட்பு, ரட்சிப்பு. பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால். அது விலையேற பெற்ற இரத்தம். மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய விடுதலை. பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து இல்லாமல் அவன் பரலோகம் போக முடியாது, மோட்சத்துக்கு போக முடியாது. அக்கினியில் சதா காலங்களிலும் வெந்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு அழிவில் ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறதுக்கு தான் அவருடைய இரத்தத்தையே சிந்தி பாவ மன்னிப்பை கொடுத்தார். குமாரனாகி அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாவம் செய்யும் பொழுது, பாவத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் கர்த்தருக்கு கிட்டத்துல எல்லாம் வர முடியாது. அவர் ஒளியானவர், நம்ம இருள், பாவிகள். இருளுக்கும் ஒளிக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. கர்த்தர்கிட்ட நெருங்க முடியாது. தூரத்தில் இருந்தோம். அல்லாமலும் நாமெல்லாம் புறஜாதிகள். நம்மெல்லாம் புறஜாதிகள், அவர்களுடைய ஜனங்கள் அல்ல. முன்னே தூரமாயிருந்த நம்மை ஒரு காலத்தில் ரட்சிப்பே இல்லாமல், பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல், இன்றைக்கு பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருந்த, பாவம் என்றாலே என்னன்னே தெரியாது. ஆனால் செய்கிறதெல்லாம் பாவம், அது பாவம் என்று தெரியாது. இப்போ நமக்கு தெரியுது, எல்லாமே பாவம்தான். அப்போ எனக்கு தெரியவே இல்லை, இது பாவம் என்று தெரியவே இல்லை. இப்போ தான் எனக்கு அந்த அறிவே வருது, இதெல்லாம் பாவம்தான். நான் பேசுனதெல்லாம் தப்பு தான், நினச்சதெல்லாம் தப்பு தான், நான் நடந்ததெல்லாம் தப்பு தான், நான் செய்த கிரியெல்லாம் தப்பு தான் அப்படிங்கிற இப்போ புரியுது. ஏன்னா சமீபத்தில் வந்துட்டோம். முன்னே தூரமாயிருந்த நம்மை வசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம அவர்கிட்ட கொண்டாந்திருக்கு. இப்போ நம்ம சத்தம் போட்டு கூப்பிடணும்னு இல்லை, கர்த்தருக்கு பக்கத்தில் அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம் அவ்வளோ நன்மைகளை, பாவ நிவாரணம். அவருடைய முகத்தை நமக்கு இதுவரைக்கும் நம்ம பாவம் மறைச்சிக்கிட்டு இருந்தது, இப்போ அவருடைய முகத்தை பார்க்கலாம், தரிசிக்கலாம், அவருடைய பிரசன்னத்தை உணரலாம். அவருடைய கரம் நம்மை தொடும் கிட்டத்தில் வந்துட்டோம். தூரமாயிருந்த நம்மை அவர் இப்போ நம்ம அவருடைய இரத்தத்தினாலே சமீபத்தில் கொண்டு வந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம், ஏராளம். ஏன் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வந்து அவர் அடிக்கப்பட்டு காயப்பட்டு குற்றுகிறாய் ஏன் மரிக்கணும்? அவர் தான் தேவனாச்சே. எல்லாரும் ரட்சிக்கப்படுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்களே. அவர் வெளிச்சம் உண்டாக கிடவுது, வெட்டாந்தரை உண்டாக கிடவுது அப்படியெல்லாம் சொன்னார். எல்லாம் வந்துச்சு இல்லை. மனிதனையும் பார்த்து சொல்லியிருக்கலாமே, ஏன் அவர் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், ஏன் இந்த பாடுகளை படணும், ஏன் இந்த ரத்தத்தை சிந்தணும் அப்படின்னு நினைக்கலாம். ரத்தத்தில் தான் மனுக்குலத்துக்கு விடுதலை, ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஏராளம், ஏராளம்,
ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஆத்துமாவுக்கு மீட்பு இல்லை, விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை. அது தேவனுடைய நியமம். இப்போ கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை தேவனுக்கு மிக சமீபத்தில் கொண்டு வந்ததுனால இப்போ பேதுரு என்ன சொல்லுகிறார்? 1 பேதுரு 1 வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தால மீட்கப்பட்டோம். ஒரு மீட்பு கிடைச்சிருச்சு. மீட்பு கிடைச்சு இப்போ நம்மெல்லாம் யாரு? மீட்கப்பட்ட ஜனம். ஒரு பாடல் இருக்கும் பாருங்க, அந்த பெர்க்மான்ஸ் பாடுவார், நீதிமான் நான். ஒரு தேவ ஊழியர் கேட்டாரு, நம்ம அந்த பாட்டை பாடலாமா? நம்ம நீதிமான் ஆயிட்டோமா? அந்த பாட்டை பாடு தைரியமே வரலையே, பாடலாமா அப்படின்னு கேட்டார். விசுவாசத்தில் தான் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நீதிமான் என்று யார் ஊருக்குள்ளே சொல்லுவா? சபைக்குள்ளே தான் யார் சொல்லுவா? நம்ம வீட்டுக்குள்ளே யாராக நம்ம நீதிமான் என்று சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நீ எல்லாம் எதுக்கு பைபிளை தூக்கிட்டு போகிற அப்படி வேணால் கேட்பாங்க. நீ நீதிமான் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல சாட்சி நமக்கு கிடைக்கல. ஆனால் ரோமர் 5:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, பாவியை நீதிமான் ஆக்குகிறவரை விசுவாசித்ததுனால இன்றைக்கு நம்ம விசுவாசத்தினால தான் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் ரோமருக்கு நிருபம் இவ்விதமாக 5 வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்களாக அவருடைய கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஒரு கோபாக்கினை, கர்த்தருடைய கோபாக்கினை நாள் வருது. கர்த்தருடைய கோபம் பூமி பற்றி எறிய போகுது. ஜனங்களெல்லாம் படாப்பாடு பட போறாங்க. அதுக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கப்படுவதற்குத்தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை சமீபத்தில் கொண்டு வந்து அவரை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டபடியினால் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் கோபாக்கினைக்கு நீங்களாக நாம் ரட்சிக்கப்படுவது எவ்வளவு ஒரு நிச்சயம் என்று இந்த இடத்துல எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் ஒரு பாவிக்கு எவ்வளவு புண்ணியம் பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு ஆசீர்வாதங்கள். அப்படியே நீதிமான் ஆக்கினார், பரிசுத்தப்படுத்தினார். இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குது. கிறிஸ்தேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குது. நம்மளா பரிசுத்தப்படுத்த முடியாது. தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் ஏசாயாவில் இருக்கும். ஏசாயா கடைசி அதிகாரம் 17 சொல்லப்பட்டிருக்கும். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்கள், தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிற போதும் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்களும் கடைசியில் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள். நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்த முடியாது. நம்ம எவ்வளோ நாளைக்கு பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு இருக்க முடியும்? நம்முடைய கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்த நம்முடைய பால்மாணிக்கம் பாஸ்டர் அந்த அங்கிள் கூட சொல்லுவாங்க, அவங்க ஏதோ ஸ்மோக் பண்ணுவாங்களாம். 31ஆம் தேதி புது வருட ஆராதனையில் அந்த இரவு பொருத்தனை பண்ணி, இந்த புது வருஷத்தில் நான் புதிய மனிதன் எடுக்கவே மாட்டேன். அதுபோல் குடிகாரங்க, குடிக்கிறவங்க, மது அருந்துறவங்க, புகைப்பழக்கத்து, இன்னும் பல விதமான தீய பழக்க வழக்கம் இருக்கிறவங்க அறிக்கை பண்ணி அதை ஒரு வாரம் கடைப்பிடிப்பாங்க, ஒரு 10 நாள் கடைபிடிப்பாங்க. அப்புறம் பழையபடி அது பிடிச்சிக்கிறோம். அதிலிருந்து விடுதலை பெற முடியாது. தீர்மானம் செய்து அவங்களுக்கு அந்த பீடியோ சிகரெட்டோ அந்த பேக்கெட்டு இருக்கணுமா, சாப்பாடு தட்டில் கொண்டாந்து வைக்கும் போதே அங்கே இருக்கணுமா, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்களாம். அந்த மாதிரி பாருங்க, மனிதனால முடியாது. பரிசுத்தம் என்பது, நீதிமான் ஆவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இலவசமா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம்.
எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். பரிசுத்தம் எப்படி நமக்கு கிடைக்குது? 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமும் நமக்கு இலவசம். பரிசுத்தம், அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்ட அந்த சித்தத்தினாலே நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த நிருபங்களை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு சபைகளுக்கும் நிருபங்களை எழுதுவார். ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், இம்மாதிரி ஒவ்வொரு நிருபங்கள் ஒவ்வொரு சபைகளுக்கும் எழுதும் போது அதில் என்ன எழுதுறாரு? அந்த கடிதத்தை துவங்கும் போது கொலோசு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, கொருந்து பட்டணத்திலே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு ஒவ்வொரு சபைக்கும் அவர் இந்த நிருபங்களை எழுதும்போது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதா. உள்ளுக்கு வாசித்து பார்த்தா அந்த கொருந்து சபையில் இருக்கிற பாவ பட்டியல், பாவங்கள் உலகத்தாருக்கு ஈக்குவலா சில பாவங்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரமான பாவங்கள் சபைக்குள்ளே இருந்திருக்கு. ஆனால் சபைக்கு கடிதம் எழுதும் போது என்ன எழுதினாரு? கொருந்து பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அப்படின்னு எல்லாரையும் பரிசுத்தவான்கள். ஏனென்றால் அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ஒரு பாவியாய் இருந்தாலும் அவருடைய ரத்தம் பரிசுத்தமாக்குது. அவங்களுக்கு மீட்பு உண்டு, பாவத்தில் விடுதலை உண்டு, அக்கிரமத்திலே விடுதலை உண்டு, வாழ்விலே ஒரு பரிசுத்தத்தை அடைய முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்ட அந்த சித்தத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிதான் நமக்கு பரிசுத்தம் என்பது ஒரு இலவசமாக கிடைத்த காரியம். நம்ம பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆவதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தத்தை என்பது ஒரு பரிசா கொடுக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஆண்டவரே என்ற அடிமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தத்தை கொடுக்கிறார், அதன் முடிவு தான் நித்திய ஜீவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதுவார். ஆகவே கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் நமக்காக பலியிடப்பட்ட அந்த சித்தத்தினாலே நமக்கு பரிசுத்தத்தை தருகிறார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அதுதான் பூரணம். அந்த பூரணத்தை எட்டணும். பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களின் ஆவிகள் இன்னைக்கு பார்க்குற பூரணம், அந்த பூரணத்தை அடையிறதுக்கு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் அவன் எப்படி இருந்துட்டு போகட்டும். ஆகவே அநியாயம் செய்கிறவன் அவன் செய்துட்டு போட்டோம், அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவன் இன்னும் என்ன பண்ணணும்? நல்ல காரியங்களை செய்யணும். ஆகவே பூரணத்தை அடைய வேண்டும். பரிசுத்தம் இருக்குது போதும் இது வரைக்கும் என்று அல்ல, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே பார்த்தீங்களா, அதுவும் அவருடைய இரத்தத்தால தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாவ மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு அவருக்கு பக்கத்தில் கொண்டாந்து நிறுத்துறாரு. இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடுத்து நம்மை நீதிமான் ஆக்கி பரிசுத்தவான்கள் ஆக்கி நம்மை பூரணத்துக்கு நேராக நடத்துகிறார். பூரணம். நாம் அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் பர்ஃபெக்டிங் மிஷின் அப்படின்னு சபை பேர் இருக்கு. பர்ஃபெக்டிங் பூரணம், அதை அடையணும். அதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அதுதான் பூரணம். அதுவும் அவரே கொடுக்கிறார். இன்னொரு வாசிங்க 14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் அந்த போர். இப்படிதான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய ஒரு ஐக்கியம், அதுதான் சபை.
அதனால்தான் சுயரத்தத்தாலே மீட்டு கொண்ட சபை, சுயரத்தத்தாலே சம்பாதித்த சபை அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்குது. தம்முடைய சுயரத்தத்தாலே சம்பாதித்த சபை. அவர் ரத்தம் சிந்தி ஜனங்களை மீட்டு அவங்கள விடுதலை கொடுத்து பரிசுத்தமாக்கி இப்போ கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாரு. இதுதான் சபை. ரத்தத்தால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் அத்தனை நன்மைகள், அவ்வளோ ஆசீர்வாதங்கள், ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் இன்றைக்கு கர்த்தருடைய ரத்தம் இன்றைக்கு நமக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். கிறிஸ்தேசுவின் ரத்தம் அது விலையேற பெற்ற ரத்தம். நம்மை பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்தி அவருக்கு முன்னாடி கொண்டு போய் நம்மளை நிறுத்தி வைக்கிறார். யாராக நிற்கிறோம்? அவருடைய பிள்ளைகளாகவா, மீட்கப்பட்ட ஜனமாகவா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நம்மை நிறுத்தினார் என்று வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே, ரத்தத்தினாலே, எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், மீட்பு இயேசுவின் ரத்தம், விடுதலை இயேசுவின் ரத்தம், ரட்சிப்பு இயேசுவின் ரத்தம், சுத்திகரிப்பு இயேசுவின் ரத்தம், பரிசுத்தம் இயேசுவின் ரத்தம், பூரணம் இயேசுவின் ரத்தம், நீதிமான் இயேசுவின் ரத்தம், எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால். சபை இயேசுவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில, ஒரு பாவியின் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள், விடுதலைகள், ஆசீர்வாதங்களை கொண்டு வருது பார்த்தீங்களா? கிறிஸ்தேசுவின் ரத்தம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் இயேசுவின் ரத்தம் நம்மை நிறுத்துது. அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நாம இன்னைக்கு ராஜாக்கள், ஆசாரியர்கள். நம்ம எல்லாரும் தேவனுடைய ஊழியர்கள். நம்ம எல்லாரும் பிதாவாகிய தேவனுக்கு ஆசாரியர்கள், ராஜாக்களா நம்மை கொண்டு போய் நிறுத்தினார். பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடந்து பாவ வாழ்க்கையில இருந்த நம்மை ஆண்டவர் விடுவித்து அவருடைய சமூகத்துல எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைமையில நம்மை நிறுத்தி இருக்கிறார். இது அவ்வளவும் நம்ம வாழ்க்கையில கிடைப்பதற்கு இயேசுவின் ரத்தமே காரணம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆகியவை விலை உயர்ந்த ரத்தம். அதனால தான் பேதுரு சொன்னார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அது விலை உயர்ந்த ரத்தம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை நமக்கு செய்திருக்குது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அது மட்டுமல்ல, இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்டதா? ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் இடத்திற்கு, தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்னு எபிரேயருக்கு எழுதுவார். எபிரேயர் 12 புது உடன்படிக்கையின் 24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். வந்து சேர்ந்திருக்கிறோம். கர்த்தர் எங்க கொண்டாந்து நம்மளை விட்டிருக்கிறாரு? கர்த்தருடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசக்கூடிய கிறிஸ்துவின் ரத்தம், அது தெளிக்கப்படும் ரத்தம். நம்ம தினதோறும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால தெளிக்கப்படணும். கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானதை பேசும். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம். ஆபேலின் ரத்தம் என்ன பேசுச்சு? என்ன பேசுச்சு? ஆபேல் ரத்தம் என்ன பேசுச்சு? தெரியலையா? எடுத்து வாசிங்க ஆதியாகமத்துல. ஆபேலின் ரத்தம் என்ன பேசுச்சு? கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. கர்த்தரை நோக்கி ஆபேலின் ரத்தம் கூப்பிடுதான். என் சகோதரன் என்னை கொன்று விட்டான், என் சகோதரன் என்னை கொலை செய்து விட்டான்.
ஆண்டவரே என்று ஆபேலின் ரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டதாம். அதை காயின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். நமக்கு மன திரும்புதலையும் ரட்சிப்பையும் நமக்கு கொடுக்க, பாவ உணர்வை, பாவத்தை உணர்த்தி வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கிற நன்மையான வார்த்தைகளை பேசக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் இருந்தால் அவனுக்கு சமாதானமே இருக்காது. வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வேலை ஸ்தலத்தில் சமாதானம் இல்லை, சமுதாயத்துக்குள்ள சமாதானம் இல்லை, சபைக்குள்ள சமாதானம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்குது. குடும்பத்துக்குள்ள சமாதானம், நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் எல்லாத்துலேயும் ஒரு சமாதானம், மனதுக்கு ஒரு நிம்மதி, மன சமாதானத்தை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். விலையேற பெற்ற ரத்தம் சமாதானத்தை கொடுப்பது. மனிதன் சமாதானத்துக்காக உலகத்தில் எதையோ செய்து அலைஞ்சு திரியிறான், கிடைக்க மாட்டேங்குது. பூமியில் சமாதானத்தை கர்த்தர் தான் சமாதானம் கொடுக்கிறவர். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வைத்து போகிறேன் என்று சொன்னவர். அவர் சிந்தின ரத்தத்தால் தான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தினந்தோறும் நம்ம மேலே தெளிக்கப்படணும். தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். கொலோசியர் 1 வசனம் வாசிங்க. 20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்திலே, ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணினார். நமக்கு சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால சமாதானம். சமாதானம் இல்லையா? மனக்கண்களால, அந்த விசுவாச கண்களால அந்த கொல்கதா மலையில ஆண்டவர் காயப்பட்டு ரத்தம் சிந்தினாரே, அதை நோக்கி பாருங்க. அந்த ரத்தத்தில் தான் நமக்கு சமாதானம் இருக்குது. அவரை நோக்கி பாருங்க. எனக்கெல்லாம் மனசு வேதனையா, ஒரு கலக்கமா, கவலையா, ஒரு மன பாரமாக இருந்தால் பேசாம நான் இந்த இடத்துல வந்து இந்த ஆல்டரில் உட்காந்து அதுதான் நான் பார்ப்பேன். ஏன்னா போய் கொல்கதா மலையை நேரடியாக பார்த்துட்டு வந்ததுனால ஈஸியாக என்னால் அதை அப்படி நினைக்க முடியும். அந்த கொல்கதா மலை என் கண்ணு முன்னாடி எனக்கு நினைப்பூட்ட முடியும். அதை நினச்சி அப்படியே. ஆனால் அங்கே கொல்கதா மலை தான் இருக்குது, சிலுவை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த சிலுவையில் ஆண்டவராக இயேசு எனக்காக காயப்பட்டாரே, எனக்காக ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தத்தில் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தாலே உங்களுக்கு சமாதானம் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. எனக்கு சமாதானம் வேண்டும், சமாதானம் வேணும், சமாதானம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் எங்க சமாதானம் கொடுப்பார். ஆம் அருமையானவர்களே, இன்னொரு வாசிங்க 1:20. கொலோசியர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு பேரே சமாதான பிரபு, சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் அடைந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதுக்கு தான் தண்டனையை அனுபவித்தாராம், ரத்தம் சிந்தினார். உலகத்தில் சமாதானத்தை கெடுக்கிறதுக்குனே, எடுத்து போடுறதுக்குனே ஒரு சக்தி இருக்குது. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல சமாதானம் இல்லை, எங்கே போனாலும் சமாதானம் இல்லை, மனதுக்கு நிம்மதி இல்லை. அதை கெடுக்கிறதுக்குனே நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட போராடுகிற ஒரு சக்தி இருக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிசாசு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை. பின்ன யாரோடு போராட்டம்? யாரோடு? பிசாசோடு, அவனுடைய தந்திரங்களோடு, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. சத்ரு நம்மோடு போராடுகிறான். குடும்பத்தில் சமாதானத்தை எடுத்து போடுறான் உள்ளுக்கு பூந்தா. இன்றைக்கு எத்தனையோ விதத்தில் மனதுக்கு சமாதானம் இல்லாமல் கலங்கி திகைத்து வேதனைப்படுறோம்.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தான் அதிலும் விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு எவ்வளவு காரியங்களை, எவ்வளவு நன்மைகளை நமக்கு அருளுது தெரியுங்களா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம், 12, 11. மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஏதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்திலிருந்து நம்மளை கழுவுது, மீட்குது, அவ்வளோதான் அப்படின்னு இல்லை. அந்த இரத்தத்தால் நமக்கு கிடைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால். இப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுக்குது, சாத்தானை ஜெயிக்க கிருபை அளிக்குது. சாத்தானை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கக்கூடிய விடுதலை, மேன்மைகள், ஆசீர்வாதம். ஆகவே தான் இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். அதுக்கு இவ்வளவுதான் விலை அப்படின்னே சொல்ல முடியாது. அவருடைய ரத்தம் அத்தனை விலை உயர்ந்தது. இவ்வளவுதான் விலை அப்படின்னு விலையை சொல்ல முடியாது. உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இது விலை உயர்ந்தது உயர்ந்தது. அது இவ்வளவுன்னு சொல்லவே முடியாது. அத்தனை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில். அது விலை உயர்ந்த ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அவர் வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும், தகுதியும் இருக்கணும், தைரியமும் இருக்கணும். இன்றைக்கு தைரியம் இருந்தால் தான் அவரை சந்திப்பதற்கு நம்ம தைரியம் உள்ளவர்களாய் அவரிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு போட்டுக்குது. ஒரு தைரியம் வேணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு அந்த தைரியத்தை கொடுக்குது. ஏனென்றால் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் சரீரமாகிய திரையின் வழியாய் ஜீவனும் ஒரு புதிதுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அந்த மார்க்கத்தின் வழியாய் நாம் நடப்பதற்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு தைரியத்தை தந்திருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் ஆகையால் 19-20 வாசிமா. ஆகையால் சகோதரரே பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அவருடைய சரீரம் கல்வாரி சிலுவையில கிழிக்கப்பட்டது. காயங்கள், அவருடைய சரீரத்தில் இருக்கிற டோட்டலான காயம். நேற்றுக்கு நான் ஒன்றில் பார்த்தேன் பாருங்க. ஒரு எந்த யூனிவர்சிட்டி அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி அவங்க ஒவ்வொன்றும் அவருடைய ஹைட்டு, அவருடைய வெயிட்டு, அந்த முள்முடி, அவருடைய காயங்கள் எல்லாம் 5000க்கு மேலே 5430 என்னமோ அப்படி ஒரு எண்ணிக்கை இருந்தது பாருங்க. 5000க்கு மேற்பட்ட காயங்கள், ஆழமான காயங்கள் ஆண்டவருடைய சரீரத்தில் இருந்ததாம். அத்தனை காயங்கள். அதுபோல தலையில் அந்த முள்முடி சூட்டப்பட்டது கிட்டத்தட்ட 16-17 போட்டு அத்தனை ஆழமான காயங்கள். ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. அனைத்தையும் நமக்கு கொடுத்தார். இப்போ அவருடைய சரீரமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அதுதான் இந்த புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி பெறுதல், இரவில் கால்களை கழுவி ராபோஜனம் செய்தல், இதெல்லாம் அந்த ஒரு புதிதும் ஜீவனுமான இந்த மார்க்கத்தில். அடுத்த வசனம், அந்த மார்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் போதும். அந்த மார்க்கத்தில் நம்ம பிரவேசிப்பதற்கு ஒரு தைரியம் வேணும். இல்லாமல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சுக்கிட்டு பின்வாங்கி போகிறது, நம்ம கலப்பை மேலே கையை வச்சுக்கிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும்
தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியற்றவன் இல்லை. 10ஆம் அதிகாரம் 19, 20 சேர்த்து வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். இன்னைக்கு இந்த ரட்சிப்புக்குள்ள வந்து ஆவிக்குரிய சபையில இன்றைக்கு வந்து ஆராதனை பண்ணி ஒரு அங்கத்தினரா மாறுறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க. ஏன் ஆவிக்குரிய சபைகளில் சத்தியங்கிற இடத்துல ஜனங்க இல்லை? சும்மானா பாருங்க, குவியுவாங்க, வந்து அப்படியே மதையா குவியுவாங்க. ஆனா சத்தியம், புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம், அப்படியே அது ரொம்ப கெடுபிடியா இருக்கும். அப்படின்னு போகிறதுக்கே சாத்தான் முதல்ல விடமாட்டான், ரெண்டாவது மனுஷர் வரமாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம தைரியமாக வந்திருக்கிறோம். அது எப்படினாலும் இந்த மார்க்கத்தில் போக முடியும், போயிடலாம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் நம்ம எப்படியும் நம்ம பிரயாணம் செய்து நம்ம ஓட்டத்தை முடிச்சிடலாம் என்று இந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கிடைத்த ஒரு தைரியம். அதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். 20வது வசனத்தை வாசிங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. நமக்கு தைரியம் இருக்கணும். தைரியம் என்பது மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு தைரியம் இருக்கணும். காலையில நம்ம ஜஸ்டின் வந்து மகளிர் தினம் வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நாங்களாம் மகளிர் இல்லை, நாங்களாம் புருஷனை போல இடைக்கட்டி கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் மகளிர் தானே. ஆமாதான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு தைரியத்தை, அது ஆண்கள் என்றாலும் சரி பெண்கள் என்றாலும் சரி, நாம் இந்த மார்க்கத்தில் நடந்து போகிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. அந்த தைரியம்தான் அவர் வெளிப்படும் நாளில் நம்மளை காப்பாற்ற போகுது. ஏன்னா தைரியத்தோட நம்ம நிற்கணும். பார்த்தீங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. பிள்ளைகளே, அவர் மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட காலம் சமீபமாய் இருக்கிறது. இனி காலம் செல்லாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் போது அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் வெளிப்படும் போது நம்ம தைரியமா அவரை எதிர்கொண்டு நிற்கிறதுக்கு, வெட்கப்பட்டு போகாமல். அவரை பார்க்கறது எப்படி பார்ப்பேன்? ஆதாம் ஏவாள் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் தேடி வரும்போது வெட்கப்பட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி வெட்கப்பட்டு போகக்கூடாது. தைரியம் உள்ளவர்களாய் அவரை சந்திக்க இன்னைக்கு நம்ம அவர்களை நிலைச்சிருக்கணும். அவர் நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆகவே ஒரு தைரியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறனால இந்த மார்க்கத்தில் நம்ம அடி எடுத்து வைத்து நடந்து கொண்டிருக்கிறோம். அவர் வெளிப்படும் நாளில் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் அவருடைய இரத்தத்தால் கிடைத்த புண்ணியம், அவர் சிந்தின இரத்தத்தால் நமக்கு தைரியத்தை கொடுத்தார். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால். ஆகவே இது விலை உயர்ந்த இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம். இந்த இரத்தத்தை நம்ம ராப்போஜனத்தில் பான பண்ணுறோம். இந்த இரத்தம் அவர் முன்பாக நம்மை கொண்டு போய் நிறுத்தி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வைக்குது. அதற்கு நம்ம ஒருவேளை உயிரோடு இருந்தால் அவரை பார்த்து அப்படி போவோம். ஒருவேளை நம்ம ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னா கடைசி நாளில் அவங்கள தான் எழுப்புவார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு, அவனுக்கு தான் நித்திய ஜீவன். ராபோஜனம் என்பது ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானம் ராபோஜனம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுதல்.
ஞானசானம் ரத்தத்தால் கழுவப்பட்ட பின்புதான் ஜலத்தால் கழுவப்படணும். ராப்போஜனத்தில் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் எழுப்புவேன். இது அவ்வளவு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் தான் இருக்குது. ஆகவே தான் பேதுரு என்ன சொன்னாரு? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தரின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். இன்றைக்கு பாவிகளாகிய நமக்கு எத்தனை புண்ணியம், எத்தனை நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இது மாத்திரம் கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தாமல் இருந்திருப்பாரானால், அவர் தேவனாகவே பரலோகத்தில் இருந்திருப்பாரானால், பாவிகளுக்கு விமோச்சனம் எங்கே? பாவிகளுக்கு விடுதலை எங்கே? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மிருகத்தின் ரத்தத்தை செலுத்தி நிரந்தரமில்லாத ஒரு ரட்சிப்பு அப்பப்போ வரும் போகும். கடைசியில் அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு ரட்சிப்பே இல்லை, மோட்சமும் இல்லை, பரலோகம் இல்லை. இன்றைக்கு தேவன் நமக்கு அதை தந்திருக்கிறார். புறஜாதிகளாகிய நமக்கு இந்த எல்லா மேன்மையும் நமக்கு தந்திருக்கிறார். இது குறிப்பிட்ட காலம்தான், கிருபையின் காலம் வரைக்கும். அப்புறம் நமக்கெல்லாம் முடிஞ்சிடும், சபையின் காலம் முடிஞ்சிடும், இஸ்ரவேலருக்கு போயிடும். அவங்க கண்கள் திறக்கப்படும், அவங்க ரட்சிப்பை அடைவாங்க, அவங்க மீட்பை பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை நம்ம பயன்படுத்தணும். ஆண்டவராகிய தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். கர்த்தருடைய ரத்தம் நம் மீது தெளிக்கப்படணும். பேதுரு தான் எழுதுவார் நினைக்கிற தன் நிருபத்தில், ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய ரத்தம் தினமும் நம் மீது தெளிக்கப்படணும். அவர் வெளிப்பட போகிறார். அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக்கப்படணும். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கேட்ட சத்தியத்துக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட ஆண்டவரே, வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக எங்களோடு நீங்கள் பேசினீங்க. அந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பை நீர் உண்டு பண்ணினீர் கர்த்தாவே. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அந்த மிகுந்த அன்பினாலே நீர் எங்களை மீட்டு கொண்டீர், எங்களை தெரிந்து கொண்டீர், பரிசுத்தமாக்கினீர். ஆண்டவரே, எங்களுக்கு நித்திய ஜீவனை அருளும்படிக்கு ஆண்டவரே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, புறஜாதியான எங்களையும் கூட ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டீர் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படியோ வழி தப்பி நடந்த எங்களையும் ஆண்டவரே உம்முடைய மார்க்கத்திலே நாங்களும் சேரும்படிக்கு ஆண்டவரே தெளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஆவிக்குரிய சபையை நீர் தந்திருக்கிறீர் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அழைக்கப்பட்ட அழைப்பின்படி நாங்கள் அதிலே உறுதியாய் தரித்திருந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாக கடைசி வரை நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஒரு தைரியத்தோடு நீர் வரும்பொழுது உம்மை எதிர்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து எங்களை வழிநடத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்காக நீர் சிந்தின அந்த இரத்தத்தின் மகத்துவத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து கொண்டவர்களாக, உணர்ந்து கொண்டவர்களாக, ஆண்டவரே நீர் எங்களுக்காக நொறுக்கப்பட்டதை, மரித்ததை, ஆண்டவரே அதன் மூலம் எங்களை நீர் உமக்காக சம்பாதித்து கொண்டதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து, ஆண்டவரே படிப்படியாக இன்னும் நாங்கள் முன்னேற, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று நாங்கள் வாசித்தோம் கர்த்தாவே. நாங்களும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்தவர்களாக, ஆண்டவரே நீர் வரும் பொழுது தைரியமாய் உமக்கு எதிர்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தந்தீர். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது கர்த்தாவே ஒரு சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, தைரியத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.